பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய மூவர் கடவுளின் திருப்பெயருக்கு ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் ஆட்சியும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாகிய பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் உடைய திவ்ய சமூகத்தில் நாங்கள் திருச்சபை குடும்பமாக ஒரு சிறு கூட்டமாக கூடி வரும்படியாக நீர் தந்திருக்கின்ற நல்லது ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாளை கொண்டாடும்படியாக நினைவு கூறும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல் வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 1947 வருஷம் இதே நாளிலே தென்னிந்தியாவில் இருந்த திருச்சபைகள் ஒன்றிணைந்து இந்த ஒருங்கிணைந்த திருச்சபையை உருவாக்கினார்களே, அந்த வரலாற்றை நினைவு கூறுகின்ற கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாங்களும் ஆண்டவரே தொடர்ந்து மேலான ஒற்றுமைக்கு எங்களையும் எங்களுடைய திருச்சபை வாழ்வையும் பணிகளையும் நாங்கள் ஒப்படைக்க நீர்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆலய பிரகாரங்களிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேசை விரிப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். திரியேக கடவுள் தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரிலே இதை இப்பொழுதும் நாங்கள் ஆசீர்வதித்து திருச்சபையின் திருப்பணியின் ஆண்டவரே ஆலய திருப்பிடத்தின் பயன்பாட்டிற்கென்று அர்ப்பணிக்கின்றோம். இந்த வழிபாட்டை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை எண் 4 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடல் நமக்கு ஒலிக்கப்படும். நாமும் இணைந்து கொள்ளலாம். நமோ
நாம் நின்றபடியே கடவுளை துதிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகி பிதாவின் வலது பாசி வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, கடவுளாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை கேட்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டோ, அமைதியாக அமர்ந்த நிலையிலோ நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்புமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரம கடவுளே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய தாயும் தந்தையுமாகி சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக.
ஆமேன். தேவரீருக்கே தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய சிறப்பு ஜெபத்தை நாம் அனைவரும் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, பெந்தகோஸ்தே நாளன்று ஒன்றுபட்டு எதிர்நோக்கிய திருச்சபைக்கு தூய ஆவியாகிய ஈவை அருளிச் செய்தீர். இங்கு இப்பொழுது உம்மை தொழுகிறவர்களை வியக்கத்தகு முறையில் ஒரே மந்தையாய் இணைத்தீர். நாங்கள் உம்மிடம் மேலானவைகளை எதிர்பார்க்கவும் உமக்காக மேலானவைகளை செய்ய முயலவும் எங்கள் வாழ்க்கையிலும் வழிபாட்டிலும் முது தூய ஆவியின் துணையை அளித்து எங்களை வழிநடத்த மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்குள் ஒன்றாக இணைந்திருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் உலகத்தில் அனுப்பினீர் என்னும் உண்மையை எடுத்துக்காட்ட அருள் புரியும். உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் மேன்மையும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமருவோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் எழுதிய புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 15 22 முடிய. எசேக்கியேல் 37 17 22 முடிய. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கிய அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரராக்கும் அடுத்து என்று எழுதி, பின்னும் வேறொரு கோலை எடுத்து அதிலே எபிரேயாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்து யோசேப்பின் கோலை எழுதி அவைகளை ஒரே கோலாக்கும்படி ஒன்றொன்றொன்று இசை செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகள் பொருள் என்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரார் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எபிராயும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரர்களுக்கு அடுத்து யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது நீ எழுதிய கோலை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மக்களாகிய தேசத்திலே ஒரே ஜாதிகளாக்குவேன். ஒரே ராஜா அவர்களுக்கு எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்களுக்கு இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக இருப்பதில்லை. வாசிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட எசேக்கியேல் வேத படம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. எபேசியர் 4:1 முதல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 வரை. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 வரை. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, பல்வேறு மொழிகளை பேசும் பல்வேறு நாட்டினரை உம்முடைய வார்த்தைகளினால் பரிசுத்தப்படுத்தி ஒன்றிணைக்கின்ற தேவரீர், இப்பொழுதும் உம்முடைய திருமந்தையாகிய எங்கள் மேல் உம்முடைய அருட்கொடையை அருளிச் செய்து வார்த்தைகளின் வழியே எங்களை தூய்மையாக்கி அருளும். உம்முடைய வசனமே உண்மை, அதுவே எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சம். இப்பொழுதும் என் நாவின் சொற்களும் எங்கள் ஒவ்வொருவரது உள்ள சிந்தனைகளும் உம்முடைய பார்வைக்கு இருப்புடையதாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரில் இந்த கால வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த வழிபாட்டிற்கு வரவேற்கிறோம். ஆண்டவரின் அருளும் ஆசியும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கத்தை நினைவுகூறுகின்ற கொண்டாடுகின்ற ஒரு திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. 1947ஆம் வருடம் இதே நாள் காலை 8 மணிக்கு நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டில் சென்னையில் அமைந்திருக்கின்ற தூய ஜார்ஜ் பேராலயம், சென்ட் ஜார்ஜஸ் கதீட்ரல் ஆலயத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி நடந்தது. அந்த வரலாற்று புரட்சி தான் தென்னிந்திய திருச்சபை என்கின்ற ஒரு புதிய திருச்சபை உருவான ஒரு வரலாற்று புரட்சி. அது என்ன புதிய திருச்சபை? கிறிஸ்தவத்தினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 16ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய புரட்சியின் வரலாறு. சர்ச் ரெஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற திருச்சபை சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் அவர்களால் முன்மொழியப்பட்டு நிகழ்த்தப்பட்டு திருச்சபை மிகப்பெரிய பிளவை சந்தித்தது. அதனுடைய விளைவாக புராட்டஸ்டன்ட் என்கின்ற சீர்திருத்த மரபு திருச்சபையினுடைய உருவாக்கம் ஏற்பட்டது.
அதன் விளைவாக தொடர்ந்து இந்த சீர்திருத்தங்கள், சபை சீர்திருத்தங்கள் என்று ஐரோப்பிய நாடுகளில் தோன்றியதனுடைய விளைவாக பல்வேறு திருச்சபை பிரிவுகள் உருவாகின. கத்தோலிக்க திருச்சபை மற்றும் சீர்திருத்த மரபு திருச்சபைகள் என்கின்ற அடிப்படையிலே லூதரன்ஸ், ஆங்கிலிக்கன்ஸ், மெத்தடிசம், பிரஸ்பிட்டேரியனிசம், காங்கிரிகேஷனல்ஸ், பேப்டிஸ்ட்ஸ், அனபாப்டிஸ்ட், இப்படி பல்வேறு சிறு சிறு குழுக்களாக இந்த சபையின் சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. There has been a constant reformation and breakaway of churches. பல புதிய புதிய திருச்சபைகள் அந்தந்த கோட்பாடுகளுக்கு ஏற்றபடி உருவாக துவங்கியது. அதன் விளைவாக எல்லா சபைகளும் தங்களுடைய மிஷனரி பணிகளை முன்னிறுத்தி மிஷனரிமார்களையும் அவர்கள் உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பினார்கள். அப்படி ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய மிஷனரிமார்கள் பலர் நம்முடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர்களுடைய மிஷனரி ஸ்தாபனமாகிய சர்ச் மிஷனரி சொசைட்டி, சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் காஸ்பல் என்று சொல்லப்படுகின்ற சிஎம்எஸ் அண்ட் எஸ்பிஜி மிஷன்ஸ் இங்கே வந்து அருட்பணி ஆற்றினார்கள். அந்த காலகட்டங்களிலே நம்முடைய நாடு ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய பணியாளர்களாக வந்தவர்களுக்காக வந்த சாப்ளியன்ஸ், குருமார்கள், அவர்கள் கட்டின ஆலயங்கள் பெரும்பாலும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளாக அமைந்திருந்தன. ஜான் வெஸ்லி என்கின்றவர் மேலை நாட்டில் இங்கிலாந்து தேசத்தில் ஏற்படுத்திய ஆங்கிலிக்கன் திருச்சபைக்குள் ஏற்பட்ட திருச்சபை சீர்திருத்தத்தினுடைய விளைவாக தோன்றியது மெத்தடிஸ்ட் மிஷன். மெத்தடிஸ்ட் அருட்பணி சங்கத்தினர் அவர்களுடைய மிஷனரிமார்களை நம்முடைய நாட்டிற்கு அனுப்பினார்கள். அவர்களுடைய அருட்பணியின் விளைவாக தோற்றுவிக்கப்பட்டவைகள் மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ். இன்றைக்கும் நாம் பல இடங்களிலே பார்க்கின்றது வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷன், வெஸ்லி சர்ச்சஸ் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற அந்த சபைகள் எல்லாம் மெத்தடிஸ்ட் மிஷன் சபைகளாக. அதே போல சபை ஆளுகை முறைமையிலே இருந்த பலவிதமான வித்தியாசங்கள், சபையிலே மூப்பர் ஆளுகை முறைமை என்று சொல்லுகின்ற குருமார்கள் வழியாக ஆளுகை செய்யப்படுகின்ற திருச்சபைகள், அவைகள் பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டன. அதனுடைய அவைகள் குறிப்பாக ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா பகுதிகளிலிருந்து வந்த சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து மிஷன், ஆஸ்திரேலியன் பிரஸ்பிட்டேரியன் மிஷன், ஏபிஎம் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்திரேலியன் பிரஸ்பிட்டேரியன் மிஷன், அதே போல ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து, இந்த சபைகளிலிருந்து வந்தவர்கள், இந்த மிஷனரி ஸ்தாபனங்களிலிருந்து வந்தவர்கள் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபைகளை உருவாக்கினார்கள். அப்படி பல சபைகளை நாம் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக சென்னையிலே, தமிழகத்திலே பல பகுதிகளில். நான்காவது ஒரு அருட்பணி ஸ்தாபனம் லண்டன் மிஷனரி சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தாபனமும் ஏபிசிஎஃப்எம் என்று சொல்லப்படும் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷன்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏபிசிஎஃப்எம், இவர்கள் மூப்பர் ஆளுகை முறைமைக்கு வித்தியாசமாக சபை ஆளுகை முறைமை, காங்கிரிகேஷனல்ஸ், அதாவது குருமார்கள் திருச்சபை ஆளுகை செய்வதல்ல, குருமார்கள் வழிபாடுகளை நடத்துவார்கள். மக்களிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர்கள் சபை நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள், சபையை நிர்வகித்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவிலே காங்கிரிகேஷனல் ட்ரெடிஷன். இந்த பாரம்பரியத்தை சார்ந்த பல சபைகள் நம்முடைய தமிழகத்தில், சென்னையில் லண்டன் மிஷனரி எல்எம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சர்ச் மூக்கத்தல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, மிஷனரி சாப்பல். அந்த சபை பிராட்வே பகுதியில் சென்ட் டேவிட்சன் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற வில்லியம் சார்ல்ஸ் மெமோரியல் சர்ச், பெரும்பகுதியாக தென் திருவிதாங்கூர் பகுதிகளாகிய இப்பொழுது குமரி மாவட்டம், திருவனந்தபுரம் பகுதிகளிலே இவர்கள் அருட்பணியாற்றி சபைகளை தோற்றுவித்தார்கள். ஏபிசிஎஃப்எம் மிஷனரிஸ் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் மற்றும் மதுரை பகுதிகளிலும் திருப்பணியாற்றினார்கள். இப்படி பலவிதமான பாரம்பரியங்களுடைய பின்னணியிலே தோற்றுவிக்கப்பட்ட பல்வேறு ஸ்தாபனங்களின் அருட்பணியினாலே தோற்றுவிக்கப்பட்ட சபைகள், அவர்கள் எந்த ஸ்தாபனத்திலிருந்து திருப்பணியாற்ற வந்தார்களோ, அதுபோல லூத்தரன் மிஷன்ஸ், லூத்தரன் சர்ச்சஸ்,
அந்த சபைகளை தோற்றுவித்தார்கள். இப்படி எந்த ஸ்தாபனங்களிலிருந்து அவர்கள் வந்தார்களோ அந்த ஸ்தாபனங்கள் எந்த சபை பின்னணியை உடையவர்களாக இருந்தார்களோ அந்த சபையை இங்கே தோற்றுவித்தார்கள். 1910 தொடக்கத்திலிருந்தே இந்திய திருச்சபையில் மிக முக்கியமான தலைவர்களாக இருந்த பேராயர் VS அசரியா போன்றவர்கள் இந்த சபை பிரிவுகளை அவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்திய நாடு அப்பொழுது சுதந்திர போராட்டத்தை எதிர்கொண்டு சந்தித்து வந்த காலகட்டம். கிறிஸ்தவர்கள் இப்படி சபையின் அடிப்படையில் பிரிந்திருக்கும் பொழுது, இந்திய கிறிஸ்தவர்கள் சபையின் அடிப்படையில் பிரிந்திருக்கும் பொழுது கிறிஸ்தவ சாட்சியை நாம் இழப்பது மாத்திரமல்ல, ஒருங்கிணைந்த இந்திய திருச்சபை இந்தியர்களாக இந்திய கிறிஸ்தவர்களாக நாம் நம்மை பிரதிபலிக்க முடியவில்லை. We are unable to project ourselves as one community, one church. ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு சமூகமாக நம்மை நாம் முன்னிறுத்த முடியவில்லை என்று சொல்லி யோசித்து 1910 2 சபைகள் ஒன்றிணைந்தன. பிரஸ்பிட்டேரியன்ஸ் அண்ட் காங்கிரிகேஷனல்ஸ் அவர்கள் ஒன்றிணைந்து 1910 SIUC என்று சொல்லப்படுகின்ற சவுத் இந்தியன் யுனைடெட் சர்ச் என்கின்ற ஒரு சபையை அவர்கள் உருவாக்கினார்கள். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூனியன். அந்த காலகட்டங்களில் ஒரு புறம் உலகளாவிய நிலையிலே வேர்ல்ட் வைட் நெகோசியேஷன்ஸ் ஃபார் சர்ச் யூனியன் வாஸ் கோயிங் ஆன். உலக அளவிலே இந்த பிரிவினைகளை விரும்பாத உலக தலைவர்கள் சபைகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த பிரிவுகள் பிளவுகள் காலத்தின் சூழ்நிலையிலே ஏற்பட்டு விட்டவைகள், இவைகளை நாம் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளக்கூடாது, நாம் இவற்றை களைந்து நாம் ஒரு சபையாக உருவாக வேண்டும் என்று விரும்பினதனுடைய விளைவாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதே, உலகளாவிய நிலையிலே இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதே இந்திய நாட்டில் சபை ஒருமைப்பாடு சாத்தியமானது. 1919 இந்த பல்வேறு மிஷன் ஸ்தாபனங்களிலிருந்து பணியாற்றுகின்றவர்கள் வழக்கமாக அவர்களுடைய வருடாந்திர மிஷன்ஸ் கூடுகைகளுக்காக அருட்பணிகளை குறித்து ஆலோசிப்பதற்காக, அருட்பணியிலே அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள் அவைகளை குறித்து விவாதிப்பதற்காக நடைபெறுகின்ற வருடாந்திர மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் தரங்கம்பாடியில் நடைபெறுகின்றது. அந்த கான்ஃபரன்ஸில் எல்லா மேலை நாட்டு மிஷனரிமார்களும் வந்து பங்கு பெறுகின்றார்கள். கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே இந்திய தலைவர்கள் VS அசரியா, பிஷப் VS அசரியா அவருடைய தலைமையிலே இந்தியர்களாக ஒன்று கொடுக்கின்றார்கள். பல்வேறு சபை ஸ்தாபனங்களை சார்ந்தவர்கள், KT பால் என்று சொல்லப்படுகின்றவர், VS அசரியா என்று சொல்லப்படுகின்றவர், இப்படி ஒரு சிலர் ஒன்று கூடி ஏன் நாம் பிரிந்திருக்க வேண்டும், இந்திய திருச்சபையாக நாம் ஒன்றிணையலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை, ஒருங்கிணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை அவர்கள் உருவாக்குகின்றார்கள், தோற்றுவிக்கின்றார்கள். அன்றைக்கு துவங்கிய அந்த பேச்சுவார்த்தை நெகோசியேஷன்ஸ் தொடர்ந்து 27 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்டு பல காலகட்டங்களிலே அது கைவிடப்பட்டு மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு 1947 செப்டம்பர் மாதம் 27 அது சாத்தியமானது. ஒரே நோக்கம், நமது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவது என்று சொல்லி இந்த திருச்சபை ஒருமைப்பாட்டினுடைய இயக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்த RD பால், ராஜையா டி பால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொதுநிலையினர், a lay person, not a theologian nor a ordained clergy. அவர் அதை பற்றி எழுதுகின்றார். After 27 years of earnest endeavor and unflinching negotiations marked from time to time by setbacks and disappointments, the union of the three churches in South India was finally decided upon, and the way was made clear for the consummation of the union which took place on that day என்று எழுதுகின்றார். பல பின்னடைவுகள், பல ஏமாற்றங்கள், இவைகளின் விளைவாக இந்த 3 சபைகள், ஏற்கனவே ஒன்றிணைந்திருந்த SIUC, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபைகள், இந்த 3ம் ஒன்றிணைந்து ஒரே திருச்சபையாக தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு சபையை இந்த நாளிலே உருவாக்கியது என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கின்றது? மிகப்பெரிய வித்தியாசம்.
மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே பேராயர் ஆளுகை முறைமை, பேராயர் தான் ஒரு அரசரை போல இருந்து திருச்சபையை நிர்வகிக்கின்றவர். ஆனால் அதே சமயத்தில் நேர் எதிர்மாறாக அதர் எண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே காங்கிரிகேஷனல் திருச்சபையிலே பேராயருக்கு அங்கே இடமில்லை. ஆயர்கள் என்கின்றவர்கள் வழிபாடுகள் நடத்துகின்றவர்கள் மாத்திரமே, இறைமக்கள் தான் திருச்சபையை நிர்வகித்து செல்லுகின்றவர்கள். இந்த இரண்டு வித்தியாசமான நிர்வாக அமைப்புகளை உடையவர்கள், பல வித்தியாசமான கொள்கை கோட்பாடுகளை உடையவர்கள், எல்லா கொள்கை கோட்பாடுகளையும் வித்தியாசங்களையும் தங்களுடைய பாரம்பரியங்களையும் வழக்கங்களையும் விட்டுவிட்டு ஒரு சபையாக ஒன்றிணைவது என்பது ஒரு பெரிய தியாகமும் விட்டு கொடுத்தலும் இல்லாமல் அது சாத்தியமாகாது என்ற உணர்வை பெற்றிருந்தார்கள். இதற்கு பல இறையில் அடித்தளங்களை உருவாக்கினார்கள். அவைகளை எல்லாம் சொல்லுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. எனவே இந்த 4 திருச்சபைகள் தென்னிந்திய திருச்சபையிலே தங்களை இணைத்து கொண்டார்கள். ஆங்கிலிக்கன்ஸ், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன்ஸ் அண்ட் காங்கிரிகேஷனல்ஸ். இந்த 4 திருச்சபைகளையும் உள்ளடக்கிய ஒரே திருச்சபையாக இந்த திருச்சபை இப்பொழுது உலகத்திலே சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்புக்கு, ஒருமைப்பாட்டிற்கு ஆர்கானிக் யூனியன் என்று சொல்லப்படுகின்றது. உலக அளவிலே இதை ஒரு பெந்தேகோஸ்தே நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆவியானவர் அருளப்படுவதற்கு காரணமாக அமைந்தது மக்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தது. எனவே தான் அந்த பின்னணியிலே இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை ஒருமைப்பாடு சாத்தியமாகுமா என்று சொல்லி உலக அளவில் இருந்த எல்லா கிறிஸ்தவர்களும் இவற்றை வியப்புடன் பார்த்தார்கள். பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இது வந்து 2வது பெந்தேகோஸ்தே. It is the second Pentecost, because unless with the help and the inspiration of the Holy Spirit, this union would not have been possible என்கின்ற நிலையிலே இதை போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் சொல்லுவார்கள். பாரம்பரிய திருச்சபை, பெயர் கிறிஸ்தவ மார்க்கம், சிஎஸ்ஐ சபையில் ஆவி இல்லை, அனல் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும்பொழுது நான் துணிவுடன் சொல்லுவது, தென்னிந்திய திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் அவர் வேறு எந்த சபையிலையும் இருக்க மாட்டார். Because Church of South India is the only church, the first church in the world, not only church, the first church which has paved way, which has challenged the world to say that union is possible, coming together is possible. ஒருமைப்பாடு சாத்தியம் என்பதை உலகுக்கு உணர்த்தியது இந்த தென்னிந்திய திருச்சபை. அதனுடைய பின்னணியிலே தான் பிறகு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா வந்தது. அதற்கு பிறகு தான் உலகின் பல பகுதிகளிலே திருச்சபைகளுடைய ஒருமைப்பாடு சாத்தியமானது. ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், ஸ்காட்லாண்டில், இப்படி ஐரோப்பிய நாடுகளிலே பல சபைகள் ஒருங்கிணைப்பிற்கு சாத்தியம் பெற்றது இந்த தென்னிந்திய திருச்சபையின் முன்மாதிரியை வைத்துதான். எனவே உலகிற்கு, கிறிஸ்தவ உலகிற்கு தென்னிந்திய திருச்சபை ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய வரலாறு. வரலாற்றை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் எப்பொழுதும் வரலாறுகளை நாம் கொண்டாடும் பொழுதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, so what and what next? Yes, we have a great history. ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது, சிறப்பான வரலாறு இருக்கின்றது. ஆனால் அதனால் இப்பொழுது என்ன, வாட் நெக்ஸ்ட் என்ற நிலையிலே நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ளவும், இன்னும் தொடர்ந்து மேலான ஒருமைப்பாட்டிற்கு நம்மை நாம் ஒப்படைக்கவும் நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த வரலாற்று பின்னணியோடு கூட சிந்தனைக்காக 3 குறிப்புகளை வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை மையமாக கொண்டு உங்களோடு கூட சுருக்கமாக சில சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஒருமைப்பாடு என்பது என்ன? திருச்சபைக்கு கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு. ஏன் ஒருமைப்பாடு நிகழ்ந்தது? இந்த ஒருமைப்பாட்டினுடைய விளைவாக திருச்சபையாக, இறைமக்களாக நாம் என்ன வெளிப்படுத்துகின்றோம், என்ன அனுபவிக்கின்றோம்? முதலாவதாக இந்த ஒருமைப்பாடு திருத்துவத்தின் ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. The union is the
எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி காட்ஸ் நேச்சர். வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த திருச்சபை ஒருமைப்பாட்டிற்கான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல முரண்பட்ட கருத்துக்கள் எழும் பொழுதெல்லாம் கடைசியில் அவர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு வந்த the point என்னவென்றால், why should we come together, why should we get united? சொன்னது ஒரே வார்த்தை, ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசுவானவர் விரும்புகின்றார். எப்படி விரும்புகின்றார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள். that they all may be one. that was the high priestly prayer of our Lord Jesus Christ before his cross. சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் ஏறெடுத்த அந்த பிரதான ஆசாரியருடைய மன்றாட்டிலே ஆண்டவர் சொல்லுகின்ற, ஏறெடுக்கின்ற மன்றாட்டு, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த ஒருமைப்பாடு ஆண்டவருடைய தன்மையை, கடவுளுடைய இறை தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இறை சித்தத்தை மாத்திரமல்ல, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கின்றார்? அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும் என்றால், நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. நாம் ஒன்றாயிருப்பது என்று சொல்லி எதை வைத்து சொல்லுகின்றார்? நானும் தந்தையும் தூயாவியானவரும் மும்மை கடவுளாக ஒன்றாயிருப்பது போல என்னுடைய வார்த்தையை கேட்டு, அதாவது நீர் கொடுத்த இந்த சீடர்களை வைத்து சொல்லுகின்றார். சீடர்களை வைத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு உம்மிலே என்னிலே நம்பிக்கை கொள்ள வருகின்ற மக்கள் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. as we are one, that they all may be one. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய கிறிஸ்தவ இறையிலே, கிறிஸ்தவ கோட்பாட்டிலே மிக முக்கியமான ஒன்று திருத்துவ கடவுளிலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. திருத்துவம் என்பது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமானது. நான் திருத்துவ ஞாயிறு வழிபாட்டிலே சொன்னேன், ஒருவேளை நீங்கள் கவனித்திருக்கலாம், யூடியூப் வழிபாட்டிலே. எவரொருவர் திருத்துவத்தை புரிந்து கொள்ள மறுக்கின்றார் அல்லது திருத்துவத்தை நம்ப மறுக்கின்றாரோ அவர் தன் ஆன்மாவை இழந்து விடுவார். எவரொருவர் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முற்படுகின்றாரோ அவர் தன் அறிவை இழந்து விடுவார் என்று சொல்லி இப்படி ஒருவர் வேடிக்கையாக சொன்னார். It is very difficult to understand Trinity, but at the same time we have a call to believe in Trinity. பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவிலே தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி தூய ஆவியானவர் வழியாக இன்றைக்கு நம்மை இயல்புக்கத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார், உணர்வூக்கி கொண்டிருக்கின்றார். எனவே திருத்துவ கடவுள் தன்னில் தானே ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக இயங்குகின்றார்கள். சமூகமாக இயங்குவது மாத்திரமல்ல, திருத்துவத்தினுடைய தனித்தன்மையே ஒருவர் மற்றவரை சார்ந்து இருக்கின்றது. ஒருவர் மற்றவரை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது. ஒருவர் இல்லாமல் மற்றவர் இருப்பதில்லை, இயங்குவதில்லை, செயல்படுவதில்லை. The Trinity is the holy dependent and holy mutually enriching and encouraging each other. திருத்துவத்தின் மகிமை என்னவென்றால், ஒருவர் மற்றவரை சார்ந்திருப்பதும் ஒருவர் இல்லாமல் மற்றவர் செயல்படுவதில்லை என்கின்ற நிலையிலும் இயங்குகின்ற ஒரு இயக்கம்தான் the communitarian nature of God. கடவுள் தன்னில் தானே ஒரு சமூகமாக இயங்குகின்ற ஒரு இயக்கம்தான் திருத்துவமாக அமைந்திருக்கின்றது. One cannot exist without the other. ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இயங்குவதில்லை இந்த திருத்துவம். எனவே இந்த ஒருமைப்பாட்டை குறித்து ஆண்டவர் இயேசுவானவர் ஏறெடுக்கின்ற மன்றாட்டிலே அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். எதற்காக? எப்படி என்றால், நாம் ஒன்றாயிருப்பது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுள், மும்மை கடவுள் தங்களில் தாங்களே ஒன்றுபட்டிருப்பது போல நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொள்ளும் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லுகின்றார். எனவே ஒருமைப்பாடு, திருச்சபை ஒருமைப்பாடு, மக்களுடைய ஐக்கியம், நாம் இறை மக்களாக ஒன்றிணைந்திருப்பது
இந்த ஒருமைப்பாட்டின் வழியாக கடவுளை நாம் வெளிப்படுத்துகின்றோம், இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றோம், கடவுளுடைய திருவுளத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த ஒருமைப்பாட்டினுடைய சிறப்பு என்னவென்றால், the union, it is a revelation of God's glory, இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒருமைப்பாடு. ஆண்டவர் இயேசுவானவர் இப்படி ஜெபிக்கின்றார். 22ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். I have given to them the glory that you have given to me. நீர் எனக்கு அளித்த மாட்சியை நான் அவர்களுக்கு அருளினேன். 24ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். The glory that has been given to Christ Jesus by God the Father has been transformed to the people of God. தன்னுடைய மாட்சியை இந்த ஒருமைப்பாட்டின் மன்றாட்டிலே ஆண்டவர் இயேசுவானவர் நமக்கு அருளிக்கின்றார். இறை மாட்சி, the glory of God, காதோஷ். ஆண்டவருடைய மகிமை என்பது மிகவும் உன்னதமானது, மேன்மையானது. பழைய ஏற்பாட்டின் பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மகிமையின் ஒரு பயங்கரத்தை நாம் பார்க்க முடியும். யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வருகின்ற பகுதி, மோசே ஆண்டவருடைய கட்டளைகளை 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகின்றார். அப்படி பெற்றுக்கொண்டு வரும்பொழுது மக்கள் மோசேயினிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, ஆண்டவர் எங்களிடத்தில் பேச வேண்டாம், we are afraid of God's glory, we do not want to come into the presence of God's glory. கடவுளுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே வருவதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது. நீர் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த மகிமையிலே இருந்து விட்டு வந்து எங்களிடத்தில் சொல்லுங்க, you be a representative of God's glory. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகின்றார். யாத்ராகம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் வருகின்ற பகுதி, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அதை இறையர்ப்பணம் செய்கின்றார். செய்யும் பொழுது அங்கே வாசிக்கின்றோம், அந்த ஆசரிப்பு கூடாரம், சந்திப்பு கூடாரம் ஆண்டவருடைய மகிமையினால் அது நிறைந்திருந்த காரணத்தினாலே மோசே உள்ளே செல்வதற்கு அச்சப்படுகின்றவராக காணப்படுகின்றார். That was the glory of God. இந்த இறை மாட்சியை மக்கள் எளிதிலே காண முடியாத, காணுவதற்கு பயந்த இந்த இறை மாட்சியை இயேசுநாதர் சொல்லுகின்றார் தன்னுடைய ஜெபத்திலே, அவர்கள் ஒன்றாயிருப்பதற்காக அந்த இறை மாட்சியை தன்னுடைய மக்களுக்கு அளிக்கின்றவராக இருக்கின்றார். What a great privilege! எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மகிமையை விட்டுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பல நேரங்களில் நாம் எப்பொழுதெல்லாம் பிரிந்திருக்கின்றோமோ அந்த பிரிந்திருக்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த இறை மாட்சியை விட்டு நாம் அகற்றப்படுகின்றோம், அல்லது நம்மை நாமே அப்புறப்படுத்திக் கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய மகிமையிலே வந்து நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய அருளும் ஆசீர்வாதமும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மிகவும் பயங்கரவாதமாக கருதப்பட்ட அவைகள் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு, கிருபையின் வழியாக அவைகள் நமக்கு வாய்ப்பாக அருளப்படுகின்றன. ஆனால் அந்த மாட்சிக்கு பல நேரங்களில் நாம் எதிர்வினையாற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். இந்த ஒருமைப்பாடு இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக, the union is fulfillment of God's mission. அருட்பணியின் நிறைவேற்றமாக இந்த ஒருமைப்பாடு திகழ்கின்றது. 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றார், இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்கள் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும்
நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். திருமறையின் கடவுள் ஒரு மிஷனரி. காட் ஆஃப் த பைபிள் இஸ் அ மிஷனரி காட். அவரே மிஷனரியாக கீழே வர்றார். அதுதான் யாத்ராவும் 2ஆம் அதிகாரம். மக்கள் படுகின்ற துயரத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து இறங்கி வருகின்ற கடவுள். அது மாத்திரமல்ல, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அருட்பணியாளராக அனுப்புகின்றார். The God so loved the world that he gave his only begotten son. அனுப்புகின்றார். தன்னுடைய மகனை அவர் அனுப்பி இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுகின்றார் அருட்பணியாளராக. இப்பொழுது ஆண்டவர் இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை அருட்பணியாளர்களாக உலகத்திற்கு அனுப்புகின்றார். இதற்காக ஆண்டவரை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த மன்றாட்டிலே அவர் சொல்லுவது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும். இதற்காக உலகம் அதை அறிந்து கொள்ளும். that the world may know. சர்ச், திருச்சபைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமை அருட்பணி என்பது. அருட்பணி இல்லாமல் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லாமல் அருட்பணி இல்லை. இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கம் பட்ட பொழுது இந்த உருவாக்கத்திற்கான ஒரு அடித்தளம் எழுதப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அடிப்படை நம்பிக்கையாக, மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனில் முதல் சாப்டரே அதுதான், த பேசிஸ் ஆஃப் யூனியன். இந்த உருவாக்கத்தினுடைய அடித்தளம் என்ன? அதில் வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு பதம், பை திஸ் யூனியன் the CSI will become more effective instrument for God's work. இந்த ஒருமைப்பாட்டின் வழியாக, ஒருமைப்பாட்டின் மூலமாக இறைப்பணிக்கு தென்னிந்திய திருச்சபை ஒரு வலிமையுள்ள கருவியாக இருக்கும் என்பதை நம்புகின்றது. And that the result of union will be greater peace, closer fellowship and fuller life within the church. இந்த ஒருமைப்பாட்டின் மூலமாக திருச்சபை மாபெரும் அமைதியை, சமாதானத்தை, இணக்கமான நெருக்கமான ஐக்கியத்தை, முழுமையான வாழ்வை திருச்சபையிலும், and also a renewed eagerness and power for proclamation of the gospel of Christ. இதன் மூலமாக ஒரு உத்வேகம் பெற்று, ஒரு உந்துதல் பெற்று உலகத்திலே கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு வலிமையுள்ள ஒரு ஆற்றலை பெறும் என்று இந்த திருச்சபை நம்புகின்றது. எதற்காக இந்த திருச்சபை ஒன்றிணைந்திருக்கின்றது? உலகு அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசுவானவர் சொல்றார், தன்னில் தானே பிரிந்திருக்கின்ற எந்த நகரமும் நிலைத்திருக்காது. If church is divided, it will miserably fail in its mission. பிரிந்திருக்கின்ற திருச்சபை அருட்பணியிலே வீழ்ச்சி அடையும். திருச்சபை தன்னுடைய அருட்பணியிலே சாதிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஒருமைப்பாட்டிலே மென்மேலும் அது வளர்ந்து பெருக வேண்டும். அது மிகவும் கடினமானது. ஒன்றித்திருப்பது என்பது, ஒருமைப்பாடு என்பது, சேர்ந்து வருதல் என்பது எளிமையான ஒன்று அல்ல. விட்டு கொடுத்தல் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். இப்படி பல கட்டங்களை கடந்து வரும் பொழுதுதான் இந்த ஒருமைப்பாடு என்பது ஒரு செயலாக்கம் பெற முடியும், அது சாத்தியமாகும். அதை தென்னிந்திய திருச்சபை நிறைவேற்றி இருக்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா, சோ வாட் அண்ட் வாட் நெக்ஸ்ட். இன்னும் அதிகமாக இந்த ஒருமைப்பாட்டிற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தென்னிந்திய திருச்சபை தன்னுடைய கருத்து படத்திலேயே இந்த நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், we have the Church of South India as a logo. அதற்கென்று ஒரு லோகோ, எம்ப்ளம் இருக்கின்றது. அதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். நம்முடைய ஆல்டர் மேசை விரிப்பிலும் அந்த லோகோ போடப்பட்டிருக்கின்றது. இந்த லோகோ தென்னிந்திய திருச்சபையினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் பொழுது உருவாக்கப்பட்டது. இந்த லோகோ பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் ஒரு சிலுவை இருக்கும். இந்த சிலுவை வழக்கமாக சிலுவை நமக்கு தெரியும், 3 சைடு ஈக்குவலாக இருக்கும், கீழே இருக்கிறது லாங்காக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கமும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். சிலுவை கிறிஸ்துவின் அடையாளம். அது மாத்திரமல்ல, இதில் இணைந்திருக்கின்ற 4 திருச்சபையினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிலுவையாக அது இருக்கின்றது. ஆங்கிலிக்கன்ஸ், மெத்தடிஸ்ட், காங்கிரிகேஷனல்ஸ் அண்ட் பிரெஸ்பிடேரியன்ஸ், இந்த 4 திருச்சபை பாரம்பரியங்களும் சம அளவிலே இந்த திருச்சபையிலே பங்கேற்கின்றன.
அதாவது எங்களது எண்ணிக்கையில் நாங்கள் ரொம்ப பெரிய சபை, நாங்கள் பிஷப்ஸை வச்சுருக்கிறோம், ஆளுகை முறைமையிலே எங்களுக்கு அதிகாரம் நிறைந்த சபை என்று சொல்லி ஆங்கிலிக்கன்ஸ் அதிகாரம் பாராட்ட முடியாது. மக்கள் எண்ணிக்கையிலே நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லி காங்கிரிகேஷனல்ஸ் அதில் பெருமை பாராட்ட முடியாது. இப்படி 4 சபைகளும் இந்த திருச்சபையிலே சம அளவிலே இருக்கின்றன என்பதை பிரதிபலிப்பது நடுவில் இருக்கின்ற சிலுவை. இந்த திருச்சபை தூயாவியானுடைய இயக்கம் என்பதை அக்கினிமயமான அந்த ஒரு ஃப்ளேம்ஸ் தழல்கள் வெளிப்படுத்துகின்றன. இங்கே நான் அக்னி தழல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு தாமரை பூவை அக்னி தழலாக மாற்றியிருப்பார்கள். இந்த தாமரை பூ நமக்கு தெரியும், இந்திய நாட்டினுடைய தேசிய மலர், த நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா. இதை இப்போ அரசியல் கட்சிகள் தங்களுக்கு உரிமை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் தாமரை என்பது இந்தியாவினுடைய நேஷ்னல் ஃப்ளவர். இது இந்திய திருச்சபை, இட்ஸ் அன் இண்டிஜினஸ் சர்ச், உள்ளூர் திருச்சபை, மேலை நாட்டு சபை இல்லை. உள்ளூர் திருச்சபை மக்களின் வாழ்வு வழிபாடு இயக்கத்தை முன்னிறுத்திய திருச்சபை. இட் இஸ் அன் இண்டிஜினஸ் சர்ச். அதை உணர்த்துவதற்காக அந்த தாமரையும் அந்த தாமரை இதழ்கள் தூயாவியின் சுற்றும் வண்ணமாக குறிக்கும் வண்ணமாக தழல்களாக அவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அது த சாஃப்ரன் கலர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாஃப்ரனைசேஷன் பலர் தங்களுக்கு உரிமை கொண்டாடினாலும் the saffron is the symbol of sacrifice. தியாகத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு அடையாளம். அதனால தான் நேஷனல் ஃப்ளாக்ல சாஃப்ரன் கலர் வைக்கப்பட்டிருக்கின்றது, தியாகம். எனவே இந்த அடிப்படையிலே இந்த கருத்து படம் எம்ப்ளம் இருக்கின்றது. அதில் எது முக்கியமானது? இந்த திருச்சபையினுடைய பெயர் முக்கியமா, ஆண்டவருடைய நோக்கம் முக்கியமா? The motto of the Church of South India, that they all may be one, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அதற்கும் ஒரு விவாதம் நடந்திருக்கின்றது வரலாற்றிலே. மோட்டோவை மேலே போடுறதா, சர்ச்சினுடைய பேரை மேலே போடுறதா? ஒரு சிலர் சொன்னார்கள் தென்னிந்திய திருச்சபை என்று மேலே போட்டு that they all may be ஒன்றதை கீழே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கும் சொல்லப்பட்டது இல்லை, ஆண்டவருடைய நோக்கம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய அடையாளம் அதற்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய திருச்சபை என்பதை கீழேயும் that they all may be one என்கின்ற வாசகத்தை மேலேயும் அதை போட்டு இந்த சபையின் இந்த கருத்து படம் எம்ப்ளம் உருவாக்கப்பட்டது. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ பாரம்பரியமான ஒரு திருச்சபையிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்று நினைப்பதை காட்டிலும் ஒரு வரலாற்றை உலகிற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு திருச்சபை மாத்திரமல்ல, ஒரு வரலாற்றை கொண்டாடுகின்ற திருச்சபையாக நாம் இருக்கின்றோம். The community which celebrates its history will definitely create new histories. எந்த ஒரு சமூகம் தன்னுடைய வரலாற்றை கொண்டாடுகின்றதோ அந்த சமூகம் தான் புதிய புதிய வரலாறுகளை படைக்க முடியும். தென்னிந்திய திருச்சபையின் விசுவாசிகளாக நம்முடைய வரலாற்றை நாம் கொண்டாடுகின்ற அதே வேளையிலே ஆண்டவருடைய நோக்கத்தை, அவருடைய இறைத்தன்மையை, அவருடைய மாட்சியை, அவருடைய திருப்பணியை நம்முடைய ஒருமைப்பாட்டின் வழியாக நாம் தொடர்ந்து எடுத்து செல்லுவோம். தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலிலே புதிய வரலாறுகளை திருச்சபை வழியாக நம்முடைய அருட்பணியின் வாழ்க்கையிலே நாம் உருவாக்குவோம். ஆண்டவர் தாமே அதற்கு தேவையான அருளையும் ஆசியும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவருடைய அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை பாடல் எண் 47 மூலமாக பாடுவோம்.
அமர்வோம். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக ஒரு அறிவிப்பை அறிவிக்கின்றோம். 4/10/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தூய கத்தீட்ரல் பேராலயத்தில் கீழ்கண்ட 11 டீக்கன்கள் ஆயர்களாக நமது பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீவன் அவர்களால் அருள்பொழிவு பெற இருக்கின்றனர் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். ரெவரண்ட் டீக்கன் தினகர் ராஜ், ரெவரண்ட் டீக்கன் எஸ்தர் சந்தியா, ரெவரண்ட் டீக்கன் குணசீலன், ரெவரண்ட் டீக்கன் ஜெயக்குமார், ரெவரண்ட் டீக்கன் ஜெனித்குமார், ரெவரண்ட் டீக்கன் நெல்சன் கிறிஸ்டோஃபர், ரெவரண்ட் டீக்கன் ரிச்சர்ட் ஆனந்த், ரெவரண்ட் டீக்கர் சைமன் சாமுவேல், ரெவரண்ட் டீக்கன் தமிழரசி, ரெவரண்ட் டீக்கன் வினய்குமார், ரெவரண்ட் டீக்கன் ஏசுமணி இவர்களுக்காக உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் இவர்களுக்காக ஜெபிப்போம். திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற அன்பின் கடவுளே, திருச்சபையை வழிநடத்துவதற்கு ஆயர்களை அருள்பொழிவு செய்கின்ற அன்பின் கடவுளே, இப்பொழுதும் அருள்பொழிவு பெற இருக்கின்ற அருமையான ஆயர்களை, திருப்பணியாளர்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உமக்கு பிரியமான முறையிலே திருவசனத்தை போதிக்கவும், திருவருட்சாதனங்களை அருளவும், திருச்சபையை வழிநடத்தவும் உம்முடைய தூய ஆவியின் திருவருளை இந்த மக்களுக்கு நீர் பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருள் பொழிவு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளிலே முழுமையாக தங்களை அர்ப்பணித்து பணி செய்யவும் நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பேரன்பிற்கும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமீன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். இன்று ஆராதனையில் கலந்து கொண்ட சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் நமது தென்னிந்திய திருச்சபையின் 74வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையின் தலைவர்கள், ஆயர்கள், ஊழியர்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆராதனை முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். இன்று காலை 11 மணிக்கு இணையதளத்தின் வழியாக ஞாயிறு பள்ளி ஜெனரல் செஷன் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வார நாட்களில் ஆலய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி, அலைபேசி எண்கள் மற்றும் வீட்டு விலாசம் இவற்றில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சபையார் ஆலய அலுவலகத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய அர்ப்பண பண்டிகை மற்றும் இதர நாட்களில் ஏலம் எடுத்து இன்னும் நிலுவை வைத்திருப்பவர்கள் சீக்கிரமாக நிலுவையை செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிக் விசிட் மற்றும் இதர காரணங்களுக்காக ஆயர்கள் தங்கள் இல்லங்களை சந்திக்க விரும்புவோர் ஆயர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொலைபேசி எண்கள் 9442828713 மற்றும் 94399817 வருகிற 1/10/2020 வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் அன்று ஆராதனை காலை 6:30 மணிக்கு நடைபெறும். மரண அறிக்கை சபையார் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள். நமது சபையை சேர்ந்த ஜாஃபர்கான் பேட்டில் வசித்து வரும் திரு எம் லெனின் சாந்தசீலன், திருமதி டாஃப்னி லெனின் அவர்களின் 6 மாத குழந்தை பேபியல் ஜாரா அபிகெயில் கடந்த 24/9/2020 வியாழக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்து மறுநாள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அருமையான குழந்தையை எழுந்து நிற்கும் குடும்பத்தினரின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம்.
ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கின்ற அன்பின் கடவுளே, நம்பிக்கையற்று மனம் கலங்கி ஆறுதலற்று தவிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்களுக்கு வழங்குகின்ற அன்பின் கடவுளே, இப்பொழுதும் தாழ்மையாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் குடும்பத்தின் மக்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருமையான குழந்தை உம்முடைய திருவடியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து தொடர்ந்து குழந்தையுடைய ஆன்ம ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக குடும்பத்தின் மக்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் நீர் வழங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாதான சமாதானத்தையும் உம்முடைய திருமறையின் வார்த்தைகள் வழியாக அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பேரன்பிற்கும் குடும்பத்தின் மக்களையும் உறவினர்களையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். சபையார் அமரவும். நன்றி. சென்ற வாரம் பெறப்பட்ட காணிக்கையின் விவரம். ஜெனரல் ஆஃபர்டரி 17,349, சப்ஸ்கிரிப்ஷன் 81,500, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் 13,590, புவர் அண்ட் சோஷியல் கன்சர்ன் 11,090, மெடிக்கல் மினிஸ்ட்ரி 6,875, ஹாஸ்டல் என்டோமெண்ட் 4,215, சண்டே ஸ்கூல் 5,935, விமன் ஃபெலோஷிப் 5,175, மென் ஃபெலோஷிப் 3,950, யூத் ஃபெலோஷிப் 5,910, ரெனிவல் எஃபர்ட் 4,920, சர்ச் பிளான்டிங் 7,775, சர்ச் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் 4,585, சர்ச் பில்டிங் ஃபண்ட் 2,990, தேங்க் ஆஃபர்டரி 14,000, டைத் கவர் 30,000, சர்ச் உண்டியல் 2,855, லென்டன் உண்டியல் 12,665, மொத்தம் 23,05,379. இதன் விவரங்கள் விளம்பர பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு. பிறந்த நாட்கள்: 27 செப்டம்பர் மிஸ்டர் E.J. பெனியல் கிளாட்சன், மிஸ் லீனா கென்ட், மிஸ்டர் C. துரை சிங், மிஸ்ஸஸ் தமிழரசி வேதராஜ், மிஸ்ஸஸ் ஷிஃபானி ஃப்ரான்சிஸ், மிஸ்ஸஸ் J. கிறிஸ்டிபாய், மிஸ்டர் S. பால்சன், பேபி எஃபியோனா கிரேஸ், மிஸ்டர் M. கிறிஸ்டன். 28 September Mr. A. Manoharan Samraj, Mr. G. Dinesh Divakar, Mrs. Priya Harris, Mr. A. K. Jason Samuel, Master Kevin Matthew, Mr. G. Sundar Singh John Davis, Mr. P. Christopher, Mrs. K. S. Sherlyn Sujam, Master Aaron Jonah Christopher, Baby I. Jovana Israel. 29th September Mrs. M. Monica, Mr. D. D. Paul Raj, Mr. B. Alan Nathan Daniel, Mr. D. Arpadaraj Emmanuel, Mr. V. Michael, Miss R. Angeline Mercy. 30th September Miss S. Diana Stella, Mr. G. Lokesh, Master M. Elisha, Miss Kezia Prabhu, Miss L. Jacqueline Sibial, Mr. R. Devraj, Mr. T. Raja Singh. 1st October Mr. S. Benton Jeresh, Miss R. Akshaya, Mr. E. A. John Peter, Mr. R. Robinson Peter, Mr. Alex Vincent, Mr. J. Andrews, Mr. J. Jeroni Faith, Master M. Aidan Paul, Mrs. D. Jairani Augustine. 2nd October Mrs. Sylvia George, Mr. M. F. Mohandas Koel Pillai, Mr. V. Robin Vinod Nayagam, Miss G. Josephine Malkia Deboral, Mr. V. Rose Peter, Mrs. D. Ponmani Jeeva, Mr. Ratnam, Miss C. Jones Priya. 3rd October Mrs. Esther Franklin, Mrs. P. Lily Padmini, Mr. R. Palraj, Master J. Jovin Cyril, Baby J. Sasha Miriam. திருமண நாட்கள்: 28 September Mrs. Monica Pushpam and Mr. A. Lazarus. 30th September Mrs. A. Nancy Sheba Sasikala and Mr. B. Andrew Ebenezer, Mrs. Sharmila Victor and Mr. M. Victor Thambi Asir, Mrs. J. Mercy Anbarasi and Mr. M. Koil Raj. 1st October Mrs. J. Jebashili and Mr. Jebakumar Michael,
Mrs. Sangeeta alias Rebecca and Mr. Balaya alias Thomas. 3rd October, Mrs. G. Mishpa Stepilla and Mr. C. Samuel Manoharan. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை காணுகிறவர்கள் வழிபாட்டிலே பங்கு பெறுவீர்கள் என்றால் நீங்கள் எடுத்திருக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள தூய கடவுளே, நன்மையையும் கிருபையையும் எங்களுக்கு எப்பொழுதும் வழங்குகிறவரே, எங்களுக்கு வாழ்வை நீடிக்க பண்ணவும் வாழ்வின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கின்றவரே, இப்பொழுதும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்களை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இத்தனை வருடங்களாக உடைய கிருபையும் உடைய வழிகாட்டுதலும் உடைய சுகமும் பலனும் உடனிருந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே புதிய கிருபையினாலும் நன்மைகளாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வாக்குத்தத்தங்களால் பிள்ளைகளை நிறைத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். பணியிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையை தொடர்ந்து தந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அநேக திருமண ஆண்டு விழாக்களையும் பிறந்த நாட்களையும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ துணை புரியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 172 நமக்காக வாசிக்கப்படும். நாம் அனைவரும் இணைந்து மனதளவிலே பாடும்படியாக அழைக்கின்றோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம் மணவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம், ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும், ஓர் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் வீரூலம் பயத்தை உறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும், பக்தருயாத சத்தம் எம்மட்டும் என்பதாம், ராவில் நீலைத்த தூக்கம் காலையில் கழிப்பாம். மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வெற்றி சீரந்து மாட்சிமாய் ஆடையும் பாரியந்தம் இன்னா உழைப்பிலும் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றால்
ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல கடவுளே, இந்த காலை வேளைக்காக, ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்விற்காக, எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உலகத்திலே வாழ்வதற்கு நீர் கொடுத்த அருளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வழிபடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, குறிப்பாக இந்த தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினர்களாக நாங்கள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். தூய ஆவியின் அருளாலே 4 பாரம்பரியமிக்க திருச்சபைகள் இணைக்கப்பட்டு ஒரே திருச்சபையாக உருவான நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்த, தியாகம் செய்த, விட்டு கொடுத்த அனைத்து மக்களுக்காக, குறிப்பாக இந்த ஒருமைப்பாட்டிற்கு தங்களை அர்ப்பணித்த தலைவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒருமைப்பாட்டை கட்டி காத்து வருகின்ற அனைத்து தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக, ஆயர்களுக்காக, அனைத்து திருச்சபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த தென்னிந்திய திருச்சபையானது நீர் மன்றாடின மன்றாட்டின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட ஒருமைப்பாடாக இருப்பதினாலே தனது ஒருமைப்பாட்டிலே தொடர்ந்து நிலைத்திருக்க நீர் துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒன்றிணைந்து இருப்பது உம்முடைய தன்மையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்களும் பல்வேறு வேறுபாடுகளை களைந்து எப்பொழுதும் நாங்கள் ஒன்றிணைத்து இருக்கின்ற அருளையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நாங்கள் ஒன்றாய் இருப்பதற்காகவே உம்முடைய மாட்சியை நீர் எங்களுக்கு தந்தீர் என்று நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க நீ துணை புரிய வேண்டுமாய் மன்றாடி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பதின் வழியாகவே நற்செய்தி எங்கும் பரவும் என்பதை உணர்ந்து பிரிந்துபட்டு வருகின்ற சூழல் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மிலே அருளப்பட்ட தூய ஆவியின் வரத்தினாலே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்ற அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தரலும். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையும், உம்முடைய வழிகாட்டுதலும், உம்முடைய சுகமும் பலனும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் இருந்து உம்முடைய தூய ஆவின் அருளை பெற்றவர்களாக எப்பொழுதும் சான்று பகிர்கின்ற வாழ்விலே எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு துணை புரியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுளின் அன்பும் தூய ஆவியின் துணையும் வழிகாட்டுதலும் ஒருமைப்பாடும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், தென்னிந்திய திருச்சபை என்கின்ற மிகப்பெரிய குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருந்து நம்மை வழிநடத்துவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமட இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் விடுவிகளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன்.